அனைவருக்கும் என் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். 1950 ஜனவரி 26 இந்திய வரலாற்றில் பொற்காலம் தொடங்கிய நாள். அந்நாளை போற்றும் விதமாக சில வரலாற்று செய்திகளை உங்களுடன் பகிர்வதில் நான் பெருமிதம் அடைகின்றேன். 1947 ஆண்டு நான் சுதந்திரம் அடைந்தாலும் இந்தியா ஒரு முழுமையான நாடாக மாறியது 1950 தான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டமாகும். 1950 ஜனவரி 26 அன்று இந்தியா மக்களாட்சி குடியரசு என அறிவிக்கப்பட்டது. 1950 முதல் இன்று 2026 வரை நாம் அடைந்துள்ள முன்னேற்றங்கள் சொல்லில் அடங்காதவை. உணவுக்காகவும் அடிப்படை தேவைக்காகவும் பிற நாடுகளை சார்ந்திருந்த இந்தியா இன்று உலகையே ஆளும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. இந்தியா தற்போது உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளது. இந்திய பொருளாதாரம் பாரம்பரிய வேர்களையும் நவீன வளர்ச்சியையும் இணைத்துள்ளது. சர்வதேச நாணய நிதியகத்தின் தரவுகளின்படி உலகின் மிக வேகமாக வளரும் மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்தியா G20 மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி முடித்துள்ளது. இது ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற இந்தியாவின் கொள்கையை உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டதை சுட்டிக்காட்டுகிறது. இந்தியா கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றுகிறது. இது நம் நேரு அவர்கள் அறிமுகப்படுத்தியது. 1950 ஆண்டு 5ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்டு 2015 நிதி ஆயோக்காக மாற்றப்பட்டது. இந்தியாவின் முதுகெலும்பு மற்றும் இதயம் வேளாண்மை. தொழில்நுட்பம், அடிப்படை வசதிகள், நியாயமான விலை, நேரடி சந்தை, சிறு குறு விவசாயிகளுக்கு காப்பீடு, நவீன தொழில்நுட்பம், நவீன இயந்திரங்கள், வேளாண் பல்கலைக்கழகம் என விவசாயிகளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து இந்தியா வேளாண்மையில் முன்னேறியுள்ளது. நாம் சுதந்திரம் பெற்ற போது நம்மில் பலர் வேலையின்றி திண்டாடினர். ஆனால் நாம் உலக நாடுகளில் உள்ள மக்களுக்கு இன்று வேலை வழங்குகின்றோம். 2014 செப்டம்பர் 25 அன்று நம் பாரத பிரதமர் அவர்கள் மேக் இன் இந்தியா என்ற திட்டத்தை தொடங்கினார். இதன் நோக்கம் இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மயமாக மாற்றுவது ஆகும். இந்திய வளர்ச்சியின் வலிமை அதன் சேவை துறையில் தான் உள்ளது. 1950 முதல் 51 வரை இந்திய வருமானத்தில் 3% மட்டுமே பங்கு வகித்த சேவைத்துறை இன்று 55% அளவுக்கு பங்கு வகிக்கிறது. இந்தியா உற்பத்தி, போக்குவரத்து, ரயில், சாலை, விமானம் என அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்று இந்தியாவின் எதிர்காலம் தொழிற்சாலைகளில் அல்ல, பள்ளிகளிலும் மருத்துவமனைகளிலும் டிஜிட்டல் தளங்களிலும் தான் உருவாகிறது என்பதை நிரூபித்துள்ளது. ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமாகவும் தன்னிறைவுடனும் வாழ வழி செய்யப்பட்டுள்ளது. உலகமயமாக்கல், சுதந்திரமயமாக்கல் என்ற அடிப்படையில் 1995 ஆண்டு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் தொடங்கப்பட்டது. இதனால் இறக்குமதி குறைந்து ஏற்றுமதி அதிகரித்து உலக பொருளாதாரத்தின் முன்னணியாக நம் நாடு மாறியது. ஆங்கிலேயர்கள் ஆங்கில கல்வியை 1857 ஆண்டு அறிமுகம் செய்தனர். அவர்கள் கொடுத்த கல்வி நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. கல்வி நமது அறியாமையை போக்கி அடிமைத்தனத்தை ஒழித்து சுதந்திரம் பெற உத்வேகம் அளித்தது. கல்வி நமக்கு ஒற்றுமை, சமத்துவம், சகோதரத்துவம், அன்பு, அரவணைப்பு, தேசப்பற்று என அனைத்து நற்சிந்தனைகளையும் வளர்த்தது. கல்வி நம் அனைவரின் வழிகாட்டியாகவும் உள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா வேளாண்மையிலிருந்து தொழில் செய்யும் நாடாக மாறியது. பாரம்பரிய கைவினை கலைகளில் இருந்து ஆட்டோமொபைல்ஸ், மின்னணு, தகவல் தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் மாறியது. நம் நாடு மேலும் மேலும் சிறந்து விளங்க நான் வாழ்த்தி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.